இன்றைக்கும் சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், அவைகளை நான் ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி தாவீது இவ்வாறாக ஜெபம் செய்கின்றார். இன்றைக்கும் பாவத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபம் செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு பாவமான அசுத்தமான இச்சையான பாவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்களை அறியாமையே சற்று உங்களை இப்படிப்பட்ட பாவத்துக்கு நேராக இழுத்து சென்று இன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி பாவம் என்று சொல்லி தெரிந்தாலும் கூட அது பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒருவேளை அதை சந்தோஷத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சில நேரங்களில் சில பேர் நினைக்கலாம், ஐயோ நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் இயேசப்பாவுக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமே, இயேசப்பா துக்கப்படுவாரே என்று சொல்லி கூட சில பேர் நினைக்கலாம். நினைத்தாலும் கூட மறுபடியும் இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே என்று சொல்லி சில பேர் நினைக்கலாம். ஆனால் அதற்காக இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை விட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உங்களால் விட முடியாத படிக்கு சற்று உங்களை இப்படியாக பாவத்துக்கு நேராக இழுத்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மனம் கலங்காதீங்க. ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் செய்த தவிர நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் இப்படி செஞ்சுட்டேன், பாவம்னு தெரிஞ்சு கூட உமக்கு பிரியமில்லாத காரியம் என்று நான் அறிந்திருந்தாலும் கூட இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்தருள் ஆண்டவரே. இந்த தாவீது ஜெபித்தார் இல்லையா, துணிகரமான பாவங்களுக்கு இன்றைக்கி என்னை விலக்கி காரும் ஆண்டவரே என்று சொல்லி, அதே போல் என்னையும் நீங்கள் தீமைகளுக்கு விலக்கி என்னை அசுத்தமான காரியங்களுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமுள்ள ஒரு மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதுவரையிலும் செய்த தவறுகளை என்னை மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். நீங்களும் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். இந்த பாவம் உலகத்தின் வேண்டாத போதை வஸ்துக்கள் எதுவும் உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருதயமாய ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் தங்குவதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தரை உங்கள் வீட்டுக்கு அழையுங்கள். உங்கள் உள்ளத்துக்குள்ளே கர்த்தரை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவங்களுக்கு தந்தல்வராக ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புலே இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை ஏதாவது ஒரு பாவமான பழக்க வழக்கங்களுக்குள்ளே இந்த பிள்ளைகள் சிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட வெளியே வர முடியாதபடி, அந்த பாவத்தை விட்டு விட முடியாதபடிக்கு கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் இயேசப்பா. இந்த வேலையிலும் கூட உடைய ஒரு தொடுதல் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை தொடட்டும் ஆண்டவர். அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து இனிமேல் அந்த பாவமான காரியங்களை அவர்கள் செய்யாதபடி சுத்தமான பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட என் தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நன்றி. உங்களுடைய அன்பை இந்த பிள்ளைகள் அதிகமாக ருசிக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி. சத்துரு வைக்கப்பட்டு போறதுக்காக நன்றி. துதிக நம்ம எல்லாம் அப்பா இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.